இப்போ முடக்குவாதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான கேள்விக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். முடக்குவாதத்துக்கும் சாதாரண வலிக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண வலிகள் ஏன் ஏற்படும்னா, ஒரு பிளட் வெசல்லேருந்து இன்னொரு பிளட் வெசலுக்கு ரத்த ஓட்டம் வரல, அதனால வலிகள் ஏற்படும். அது கண்டிப்பாக டாலரபிள் லெவலில் இருக்கும். ஆனால் முடக்குவாதம் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்குள்ள அதிகபட்சமான கேஸஸ் ஆழமாக இறங்கியிருக்கும். அதனால கண்டிப்பாக ரத்த ஓட்டம் ஏற்படுறதுக்கு ஒரு 10 நாட்கள் டைம் எடுக்கும். ஸோ அந்த 10 நாட்கள் வலிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீக்கத்தோடு கூடிய வலிகள், தாங்க முடியாத ஒரு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் முடக்குவாத வலிகளுக்கும் சாதாரண வலிகளுக்குமான வித்தியாசம். சரிங்க. முடக்குவாதம் இருக்குன்னாக்கா என்ன மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா முடக்குவாதம்னாலே வீக்கத்தோடு கூடிய வலிகள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்கம் வந்துட்டாலே ஒரு 3 விதமான டெஸ்ட் மூலமாக நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஆர்பின்னு சொல்லுவாங்க, மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ. கண்டிப்பாக இந்த 3 டெஸ்ட் எடுத்ததுல